சினிமாவை பற்றி திரு நாஞ்சில் விஜயன், விஜய் டிவி வாங்கண்ணா. நல்ல மஞ்சள் கலரில் வந்திருக்காரு, நல்லா பேசுங்கண்ணா. பெற்ற தாயினையும் தமிழ் அன்னையையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி எண்ணணி பேச்சாளர்களையும் எதிரணி பேச்சாளர்களையும் நடுவர்களையும் வணங்கி எல்லாவற்றிற்கு மேலாக கேப்டனின் உண்மையான ரசிகர்கள் உங்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். யார் யார் சொன்னாங்க கேப்டன் இல்லை இல்லைன்னு? இத்தனை ரசிகர்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்க கேப்டன். இந்த எதிரணியில 3 பேர் வந்திருக்காங்க. அடுத்து எங்க பழனியண்ணன் என்ன பேச போறாருன்னே தெரியல. 2 பேரும் அரசியலுக்கு வந்துதான் கேப்டன் சாதிச்சாருங்கிறாங்க. அப்படி அல்ல, வெறும் ஓட்டுக்காகவும் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படும் சிலர்தான் அரசியலுக்கு வந்த பிறகு சேவைகளை செய்வார்கள். ஆனால் எங்க கேப்டன் அப்படி இல்லைங்க. சினிமாவில் நடிக்கும் போதே பல சேவைகளையும் சாதனைகளையும் செய்தவர் தான் எங்க கேப்டன். பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நீ தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான நீ தங்க கட்டி சிங்க குட்டி. இது கேப்டன் அவர்களுக்காக எழுதிய பாடல். எப்போ எழுதின பாடல்? இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னா அதுதான் கேப்டனுடைய சாதனை. இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைவதற்கு இந்த பாடலும் உறுதுணையாக இருக்குது அல்லவா? இதுதாங்க கேப்டன் சினிமால செய்த சாதனை. இப்ப நாங்கெல்லாம் கலை குடும்பம், இங்க நிறைய கலை குடும்பம் இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் சினிமா கலைத்தாய்க்கு போனா நாங்க தவம் இருக்கணும், அப்பதான் சினிமா கலைத்தாய் ஏத்துப்பாங்க. ஆனா சினிமா என்கிற கலைத்தாய் தவம் இருந்ததா தான் கேப்டன் என்கின்ற உன்னதமான கலைஞன் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்தான். இதை மறந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட நடிகங்க எங்க! இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இப்படிதாங்க ஒரு அரசியல்வாதியுடைய மனைவி சொன்னாங்க, நான் ஊழலை ஒழிக்க போறேன். ஏமா, உன் ஹஸ்பண்ட் அரசியல்வாதி ஊழலை ஒழிப்பான், நீங்க எப்படிமா ஒழிப்பீங்க? அவர் ஊழல் பணத்தை வாங்கி வைப்பாரா, அதை நான் வீட்டில் ஒழிச்சு வைப்பேங்க அப்படிங்குது. எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லைங்க. சினிமாவில் தான் நடித்த படங்களில் கூட ஊழலை ஒழிப்பதற்காக அத்தனை கருத்துக்களை சொன்னவங்க. இன்னைக்கு சினிமால கமலஹாசன் அவர்களை சொல்லுவோம் தொலைநோக்கு பார்வையோட பார்த்தானு. ஆனா கேப்டன் அவர்களும் தொலைநோக்கு பார்வையோட எத்தனையோ சினிமாவை எடுத்திருக்காரு. ரமணா படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இதை எப்பவோ சினிமா மூலமா காட்டினவங்க எங்க கேப்டன். அதாவது ஒரு தலைவன் மட்டுமல்ல, அதிகாரிகளும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று திரைப்படத்தின் மூலமாக காட்டினவர் தான் கேப்டன் அவர்கள். வானத்தை போல எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அடடா பாருங்க, அந்த ரசிகர்களை மறக்க முடியுமா? ஒரு தம்பிங்களை குடும்பம்னா எப்படி இருக்கு ஐயா? இன்னைக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப் இருக்கு. ஆனா ஃபேமிலியில குரூப் இல்ல, வாட்ஸ்அப்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. குடும்பம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா விஜயகாந்த் அவர்கள் தான் குடும்பம்னா எப்படி இருக்கணும், தம்பிகளை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவரியா. இப்ப எனக்கெல்லாம் என் தங்கச்சி தம்பிங்க, அம்மா தவறிட்டாங்க, அப்பா விட்டுட்டு போனப்போ அவர்களை கரை சேர்த்தது நான் என்றால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்துங்க. எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு, குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சும்மா. ஐயா, இதெல்லாம் தாண்டி கேப்டன் சினிமால சுய ஒழுக்கத்தோட இருந்தவங்க. எவ்வளவு கட்டுப்பாடு. இன்னைக்கு சொல்லுவாங்க நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காலையில 6 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி மேக்கப்போட இருப்பது என்றால் சிவாஜி கணேசன் என்று. ஆனால் பலருக்கு தெரியாத உண்மையை சினிமா என்கிற கலைத்துறையில் இருந்த நான் சொல்கிறேன். முதல்ல ஷூட்டிங் மேக்கப்போட இருக்கக்கூடியது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? எவ்வளவு ஒழுக்கத்தோட இருந்தாருங்க, எவ்வளவு நல்ல மனுஷங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வராங்க. ஆனா அப்படிப்பட்ட நடிகர் கேப்டன் கிடையாது. சொன்ன டைமுக்கு இருப்பாரு. அதுவும் பாருங்க சில நடிகர்கள் பாருங்க, நடந்து போகும்போது முன்னாடி 50 பவுன்சரு, பின்னாடி 50 பவுன்சரு, சைடுல 50 பவுன்சரு, லெப்ட்ல சைடு பவுன்சரு. எங்க கேப்டனுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவர் ரசிகர்களை ரசிகர்களாக மட்டும்தான் பார்த்தா. என்ன வந்துட போறீங்க, ரசிகர்கள் போட்டோ எடுப்பாங்களா, செல்ஃபி எடுப்பாங்க? கேப்டன் அப்படி இல்லைங்க. தனியாளா சிங்க குரல்ல கர்ஜிக்க கூடிய ஆளுங்க. எங்க தமிழனின் அடையாளம் என்ன? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அயல் நாடு வரைக்கும் போயிட்டு வந்தவர் தாங்க எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும் ஐயா? இன்னைக்கு எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க,
கட்சியை ஆரம்பிச்சவங்களையும் காணும், கட்சியையும் காணும். பக்கத்துல ஆந்திரால சிரஞ்சீவின்னு ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாம் வந்தாங்க, இன்னைக்கு கட்சியை காணும், கலைச்சிட்டாங்க. ஆனா கேப்டன் அவர்கள் சினிமாவில் இருந்து கட்சி ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி தொண்டர்கள் அந்நியார் மூலமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதுதான் அவர் சினிமாவில் செய்த சாதனைகளையா. சும்மா நீங்களாம் என்ன பேசுறீங்க தெரியுமா, ஏதோ அரசியலுக்கு வந்துதான் சாதிச்சாருன்னு. அது இன்னைக்கு வர சில தலைவர்கள் வேணா இருக்கலாம். ஏன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு போராடினார நம்ம கேப்டன். சினிமால இருக்கும்போது ஏடிசியா போராடலையா? ஏன் ஈழத்தமிழாக செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவரியா கேப்டன் விஜயகாந்த்? ஏங்க தமிழனுக்காக போராடினா மனிதாபிமானம் சொல்லலாம். தமிழர்களையும் தாண்டி குஜராத்ல பூகம்பம், அதுக்கு நிதி கொடுத்தாரு. கார்கில்ல போர், அதுக்கு நிதி கொடுத்தாரு. ஆந்திரா புயல், அதுக்கு நிதி கொடுத்தாரு. இதெல்லாம் அரசியலுக்கு வந்தா செஞ்சாரு, இல்ல எனக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி செஞ்சாரா? இதெல்லாம் அல்ல, மக்களுக்காகவும் மனிதாபிமானம் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலும் சினிமாவில் இருக்கும் போதே சேவையை செய்தவர் தாங்க கேப்டன். எங்க இன்னைக்கெல்லாம் அரசியல் தலைவர் வரும்போது மனு கொடுக்குறாங்க, வாங்கி குப்பையில போட்டு போறாங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லைங்க, சினிமாவில் நடிக்கும் போது அவர் நடந்து போனாலே மக்கள் ஐயா இதாங்கய்யா எங்க பிரச்சனை மனு கொடுத்த ஒரே நடிகன்னா அதுதாங்க எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என சொல்லி இன்னும் பேசிக்கிட்டே போலாம், நேரம் இல்லாத காரணத்தினால். கேப்டன் சினிமாவில் ஏன் அவர் சாதனையாளர் என்று சொல்கிறேன் என்றால், அவர் அரசியலுக்கு வந்தல்ல, சினிமாவில் இருக்கும் போதே இலவச மருத்துவமனையை கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் இலவச கம்ப்யூட்டர் கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே விவசாயிகளுக்காக குரல் கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே பெண் உரிமைக்காக போராடியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தன்னோடு நடிக்கும் சக நடிகர்களும் தனக்கு சமம், தன்னோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று எண்ணியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தொழிலாளர்கள் நலனுக்காக போராடியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே இளைஞர்களின் படிப்பிற்காக ஆர்வத்தை காட்டியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடிக்கும் போதே என்னடா ஜாதி 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 உன்னை பெக்கலடா, உங்க அம்மா தாடா உன்னை பெத்தான்னு சொல்லி ஜாதி மதம் அத்தனையும் கடந்து வாழ்ந்த உன்னதமான மனிதன் என்பதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடிக்கும் போதே கலர்லாம் முக்கியம் இல்லடா ஜெயிப்பதற்கு, உங்ககிட்ட திறமை இருந்தா நீ ஜெயிக்கலாம் என சொல்லி காட்டி எங்களை வழி நடத்தியதால் அவர் சாதனையாளர். இதை எல்லாவற்றையும் கடந்து கடைசியா பசின்னு யாருமே இருக்கக்கூடாது, வறுமை என்கின்ற நிலை இருக்கவே கூடாது என்று சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே நினைத்ததால் அவர் சினிமாவில் இருக்கும் போதே சாதனையாளர் சாதனையாளர் என சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கட்சி மாநாட்டில் நல்ல தமிழை நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பட்டி மண்டபத்தை அமைத்து கொடுத்த அண்ணன் LK சுதீஷ் அவர்களுக்கும் அன்னியார் பிரேமலதா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திரு நாஞ்சில் விஜயன் அவர்களே. சினிமாவில் என்னென்னலாம் சாதனை என்னெல்லாம் சாதிச்சார் அப்படிங்கிறது இவர் விளக்கமாக சொன்னார். மற்ற 2 பேர் பேசுனதை விட கொஞ்சம் கூடவே மார்க் வாங்கி கொடுத்துட்டார். ரெண்டாவது, அவர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மேனரிசம் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல், ஒரு மேனரிசம் இருக்கும். கேப்டன் அவர்களிடம் ஒரு சிறந்த ஒரு மேனரிசம் இருந்தது. அது நீங்கள் படங்களில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர் கோபம் வந்ததுன்னா இந்த நாக்கை வெளியே நீட்டி அப்படி ஒரு கடி கடிப்பார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது அவருடைய மேனரிசம். அதாவது தவறு செய்யாதங்கிறத அந்த முகத்தில் அந்த நாக்கை கடித்து அதை செய்வார். அதை சினிமாவில் மட்டும் செய்யவில்லை, அரசியலுக்கு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்த பொழுது அந்த சட்டமன்றத்திலே தவறாக பேசியதற்காகவே அதே மேனரிசத்தை கையாண்ட ஒரு தலைவன் என்றால் அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அதாவது குறைகளை சுட்டிக்காட்டும் தன்மை அது சினிமாவிலே அப்படித்தான். இப்போ இருக்கிற ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் இப்படி வச்சா டைரக்டருக்கு போய் ஹீரோவே சொல்லுவார், சார் இந்த ஷாட் இப்படி வச்சுக்கிட்டா என்ன, சார் இந்த வசனத்துக்கு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டா என்ன.
அப்படின்னு அவங்களே மாற்றி மாற்றி எடுத்துக்கிறது, அவங்க பேர் எடுக்கிறதுக்கு. ஆனால் கேப்டன் அவர்கள் ஒரு சினிமாவை எடுப்பதற்கு கேப்டனாக இருக்கும் இயக்குனரை எந்த காரணம் கொண்டும் தரைக்கிறவாங்க நடந்ததே கிடையாது, நடத்தியதையும் கிடையாது. ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வார். அதனால தான் சினிமா துறையில் அவர் மாபெரும் வெற்றி அடைந்தார். என்ன கதை சொல்கிறாங்க, என்ன வசனம் சொல்கிறாங்க, என்ன சீன் எடுக்கிறாங்க, அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் செஞ்சிருப்பாரே ஒழிய சினிமாவில் கதைக்குள்ளேய வசனங்களுடைய தலையிடவே மாட்டார். அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மாபெரும் நடிகர். சினிமாவில் இதை விட சாதனை வேறு எதுவுமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் சினிமா மேலே வைத்திருந்தார் என்று கூறி, அடுத்தபடியாக நீங்களும் கொஞ்சம் மார்க்கு நல்லாவே போட்டிருக்கீங்க. அடுத்தபடியாக அரசியலை பேச வர்றது யார்? எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசும்பொழுது கடவுளை நினைப்போம். அது கடவுளை நினைக்கும் பொழுது தமிழ் கடவுளை நினச்சே ஆகணும். இந்த தமிழ் கடவுளில் ரொம்ப ஃபேமஸான முருகனுடைய ரொம்ப சிறப்பான இடமே பழனி. இந்த பழனி என்ற பெயரை வைத்த திரு பழனி அவர்களை இல்லைங்க அரசியல் தான் அப்படின்னு பேச வந்திருக்காரு. அண்ணா எடுத்து விடுங்கண்ணா. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் பேர் அழகு. உண்மையாகவே ரொம்ப அருமையாக ஒரு நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக திராவிடர் கழகம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி ரொம்ப அழகாக பேசுனாங்க. அந்த பக்கம் ஒரே ஒரு வரியில் சொல்கிறேங்க, அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சில மீன் பிடிக்க தேவை வலை, என்றென்றைக்கும் மறையாதது கேப்டனுடைய அலை. என்னைக்குமே கேப்டன் இந்த உலகத்தில் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மனிதர் கேப்டன் மட்டும்தான் சார். ஒரே ஒரு வரியில சொன்னா 26 லட்சம் பேர் ஒரு மனிதர் 13 ஆண்டு காலம் அரசியலில் இல்லாத போது கூட அவர் மறைந்த அன்று 26 லட்சம் பேர் கோயம்பேடுக்கு வந்தாங்கன்னா அது கேப்டன் என்கிற ஒரு வரலாறுக்கு மட்டும்தான். உலகத்தில் வேற எந்த தலைவருக்கு இது நடந்ததில்லை. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்தில் அரியாசனத்துக்காக ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வரல, அறியாத ஜனங்கள் மீது ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வந்தார். ஒரே ஒரு சினிமா எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார். இவ்வளவு பேர் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. மாநாட்டுக்கு வந்தவங்க பத்திரமா வீடு போய் சேரணும்னு ஆசைப்பட்ட முதல் தலைவன் கேப்டன். நீங்க எல்லாம் பத்திரமா போனாதான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன்னு சொன்ன தலைவன் கேப்டன். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் கிடைக்க முடியுமா? வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம், என்னைக்குமே யாருக்கும் பயந்ததில்லை, நீதிக்கும் நேர்மைக்கு மட்டும்தான் பயப்படுவேன்னு சொன்னவர் கேப்டன். அதனாலதான் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. உடனே ஒன்று சொல்றேன் சார், எல்லாரும் சொன்னாங்க செப்டம்பர்ல கட்சி ஆரம்பிக்கிறார். 2005 செப்டம்பர் 14 கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் போட்டி போடும்போது சில பேர் ஆர்வம் சொன்னாங்க, விருத்தாச்சலத்தில் போய் நிக்காதீங்க, வேற தொகுதியில் நில்லுங்க, அங்க உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொன்ன போது விருத்தாச்சலத்தில் நின்றே ஜெயித்து காட்டுகிறேன் ஜெயித்து காட்டவர் கேப்டன். 2011 மறுபடியும் கட்சி பெருசா வருது, நீங்க வேற தொகுதியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லப்போ ரிஷிவந்தியத்தில் நின்று மறுபடியும் ஜெயித்து காட்டியவர் கேப்டன். எனக்கு எங்கே யாரும் எதிரி இல்லை, எல்லாரும் என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தான், அவர்களுக்கும் நான் தான் எம்எல்ஏவா இருப்பேன்னு சொன்னவர் கேப்டன். எல்லாருக்கும் நல்லது செஞ்சவருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக உலகம் கஷ்டப்படுகிறது, பசியால் வாடுகிற மனுஷன் யாரா இருந்தாலும் என் அலுவலகத்துக்கு வந்து சாப்பிடலாம்னு சொன்னவர் கேப்டன். அப்படி சொன்னவருக்கு போய் நீங்க சினிமா மட்டும் அவர் அடைக்கிற முடியுமா? சினிமாவில் எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார், சினிமாவிலையும் நடிக்கிறாங்க, வாழ்க்கையிலையும் நடிக்கிறாங்க. பல பெரிய நடிகர்கள் 1 ரூபா செலவு பண்ணாதவங்களா இருக்காங்க, ஆனால் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்தவர் கேப்டன். அப்படிப்பட்ட தலைவர் சார்.
இன்னைக்கு 2 சிங்க குட்டிகளை பெத்து கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்கல்ல, உண்மையை சொல்ல போனா அவங்களுக்காக ஒரு பாட்டு சொல்றேன். கருப்பு நிலா நீதான் கலங்குவது, துளி துளியாய் கண்ணீர் விடுவது ஏன், அடிமானே மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை, பெத்தாத்தா இருக்காங்க இந்த ஜனங்க இருக்காங்க, நீ பூமியில் ஜெயிக்கும் வர 8 திசையாலும் கட்டியார சால வந்த ராசா நீதானே. எப்படி இருக்கு சார்? அரசியல்ங்கிறது சாதாரண கலம் இல்லை சார். சார் உண்மையே சொல்றேன், டி நகர்ல சிவாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் தெரியுமா? நடிகர் திலங்க சிவாஜி. அவர் ஓட்டு போட வந்தார் சார். அவர் ஓட்டை எவனோ ஒருத்தன் போட்டு போயிட்டான். அவர் தான் அப்பதான் ஓட்டு புத்து வாசல் நின்று சொன்னார், நான் திருநாவுக்கரசர் மாதிரி நடிச்சிருக்கேன், ராஜ சோழ மாதிரி நடிச்சிருக்கேன், இன்னும் எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கேன், என்னைய மாதிரியே நடிச்சு என் ஓட்டையே ஒருத்தன் போட்டிருக்கானே சார். வெளியில வந்து சொன்னாராம், என்னையும் ஓட்டு போட விட மாட்டான், அவனும் போட மாட்டான். வாழ்க்கையில எத்தனையோ நடிகர்கள் வச்சு ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்க சார். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, நிலைக்க முடியல. இன்னும் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க சார், ஆனா காணாம போயிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்த கட்சியை தான் மறைந்தும் இன்றும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்நியார் என்று சொன்னால் உங்களை நம்பிதானே சார். லட்சோப லட்சம் தொண்டர்கள் இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, ஆட்டோக்காரர்கள், சாதாரண தொண்டர்களின் கட்சியாக தேமுதிக இருக்கிறதுனா அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட மனிதர் என்னைக்குமே வாழ்க்கையில சில விஷயங்களை யாருக்காக விட்டு கொடுத்ததில்லை இல்லைங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்தை தான் அன்னைக்கு ஜானகி அம்மா கொடுத்தாங்க. அந்த எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்துல ஊர் ஊரா வந்தார் கேப்டன். இன்னைக்கு புரட்சி அந்நியார் வர்றாங்க, உங்களை நம்பி வர்றாங்க. நாம் சேருகிற இடம்தான் வெற்றிக்கான இலக்கு என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் நீங்க தான் இருக்கீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயது ஒரு கவிட வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையை கழிப்பிடிகளா உடலும் சலியாத மனமான் பகலாத மனைவியை தவறாத சந்தானமும் தாடாத கத்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் துளையாத நிதியமும் கோடாத கோல ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இறைவனின் பார்த்து அன்பென்கிற 16 செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைய பெற்று நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் அந்நியார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான நன்றி கலந்த வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு பழனி அவர்களே. அரசியலில் கேப்டன் அவர்கள் பேர் எடுத்தார், ஆனால் அரசியலை பற்றி பேசி இவர் பேர் எடுத்துட்டார் இப்போ இந்த மேடையில். நன்றி. இப்போ இந்த பக்கம், அதாவது சினிமாவில் வந்து அவர் செய்த சாதனை நிலைத்திருக்கா அல்லது அரசியலில் நிலைத்திருக்கா, தான் பட்டிமன்றமே. இப்போ இங்கே 3 பேர் சொன்னாங்க, நான் ஒரு மார்க் போட்டேன். இங்கே 3 பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு மார்க் போட்டேன். ஆக இந்த படிப்புக்கு மார்க் போட்டிருக்கேன், அந்த படிப்புக்கு மார்க் போட்டிருக்கேன். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கேப்டன் அவர்களை அரசியலில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக நினச்சி பாருங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரா உள்ள வந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து மக்களை எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோமோ, மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை நம்புகிறாங்களோ அப்படிங்கிற விஷயத்தில் கிரிக்கெட் கிரவுண்டில், அரசியல் கிரவுண்டில் மக்களுடைய மனதை அழகாக கேட்ச் பிடிப்பார். அப்படி ஒரு கேட்ச்மேன். அதே மாதிரி அவர் நினைத்து பவுல் பண்ணார்னா நிறைய விக்கெட்டை வீழ்த்தி இருக்கார், நிறைய அரசியல் விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கார். அதே மாதிரி அரசியல் உள்ளே நுழைஞ்ச உடனே, அரசியல் நுழைந்த உடனே சிக்ஸர் அடித்த ஒரே தலைவர் அப்படின்னா கேப்டன் அவர்கள் தான், ஃபர்ஸ்ட் பால்லையே. ஸோ அந்த அளவுக்கு அரசியல் கிரிக்கெட்டர். அதே சினிமாவில் கிரிக்கெட்டராக எடுத்துட்டிங்கன்னா, சினிமா துறைக்கு வந்த உடனே முதல் படத்திலே சிக்ஸர் அடித்தார் பாருங்க. இந்த துறையிலையும் சிக்ஸரு, அந்த துறையிலையும் சிக்ஸரு. அதே மாதிரி சினிமா துறையில் ரசிகர்களுடைய மனதை ஈஸியாக கேட்ச் பண்ணார். அதே மாதிரி ஒவ்வொரு நடிப்பிலையும்
நம்மளுடைய கவனத்தை புறமே அப்படியே போல்ட் ஆக்கிட்டார். ஆக சிதற விட்டார். ஆஹா, இப்படி ஒரு நடிப்பான். ஆக கலைத்துறையிலையும் சரி அரசியலையும் சரி 2 பக்கமே சாதனை படைத்தவர் தான். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.